Listen students, now we discuss law of photoelectric effect. So already நம்ம என்ன discuss பண்ணிட்டு இருக்கோம் அப்படினா what is photoelectric effect and what are the factors depends on photoelectric current. So photoelectric current என்னென்ன parameters depend பண்ணி இருக்கு அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ அதோடைய ஷார்ட்டாக நம்ம வந்து லா ஆஃப் ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட் மூலமா அதை சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபார் எ given photosensitive material the intensity of incident radiation is directly proportional to photoelectric current. ஸோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு given experimental setupல இன்டென்சிட்டியை நம்ம கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ண ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து மைக்ரோமீட்டரில் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ என்ன அர்த்தம், த இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். அதுக்கான கிராஃப் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக அப்டேட் ஆகுது. தட் மீன்ஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் செகண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி ஆஃப் தி இன்சிடென்ட் ரேடியேஷன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார் எ கிவன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் மெட்டீரியல். செகண்ட் பாயிண்ட், நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை வேரி பண்ணுறோம். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை வேரி பண்ணும்போது நான் டிஃபரெண்ட் இன்டென்சிட்டியை சேஞ்ச் பண்ணும்போதும் எதோட வேல்யூ சேஞ்ச் ஆகல, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியோட வேல்யூ டஸ் நாட் சேஞ்சஸ். ஸோ இப்போ செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், த இன்டென்சிட்டி ஆஃப் தி இன்சிடென்ட் ரேடியேஷன் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸோ இப்போ நமக்கு சிம்பிளாக என்ன சொல்லுது அப்படின்னா, the kinetic energy of the electron is not related to intensity of the incident radiation. So intensity of the incident radiation எதை பொறுத்து இருக்கு, நம்ம intensity increase பண்ணா number of electrons eject ஆகிறது increase ஆகிறத தவிர அதோட kinetic energy டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படிங்கிறது நமக்கு ப்ரூவ் ஆகும். தேர்ட் பாயிண்ட், threshold frequency. நம்ம ஒரு கிராஃப் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த கிராஃப் நமக்கு ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கான கிராஃப். ஸோ அந்த கிராஃபில் ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சியில் தான் நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது, ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் பிகின்ஸ் ஆகுது இல்லையா. தட் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்ட் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு பார்த்தோம். If the frequency of the incident light is greater than the certain frequency, the photoelectric emission is possible. That frequency is called threshold frequency. This is a very important result. Fourth point is very important. It is an instantaneous process. Instantaneous process means, so this is a positive network. This is a cathode plate. This is a anode plate. So நம்ம cathode plate ல radiations பாஸ் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகுது, அதிலிருந்து எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகுது. இட் இஸ் a very quick process. There is no lagging time between the incident radiation and ejection of electron. It is a instantaneous process. அந்த லைட் போய் அதில் ஷைன் ஆன உடனே நமக்கு என்ன எஜெக்ட் ஆயிரும், எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆயிரும். There is no lagging between the incident radiation and the ejection of electrons. ஸோ இப்போ நம்ம லா ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன், ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை ஸ்டடி பண்ணும்போது ஸோ அதில் கிடைச்ச இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டை நம்ம வந்து சம் பாயிண்ட்ஸாக சொல்கிறோம். அதான் லா ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ இப்போ இந்த லா ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்லேருந்து தான் நமக்கு எது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, கிளாசிக்கல் தியரி ஃபெயிலியர் ஆகுது. கிளாசிக்கல் தியரி எங்கே ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, ஸோ கிளாசிக்கல் தியரி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகிள் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, இன்டென்சிட்டி, அவருடைய ஏரியா அண்ட் டைம். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் கிளாசிக்கல் தியரி சொல்லுது. அப்போ கிளாசிக்கல் தியரி என்ன சொல்லுதுன்னா, ஒரு இன்டென்சிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் லைட் எதை டிசைட் பண்ணோம் அப்படின்னா, த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரானை டிசைட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். பட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டுடைய எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் நமக்கு எதை சொல்லுது அப்படின்னா, kinetic energy is not related to intensity ங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டை கொடுத்துட்டு. அப்போ kinetic energy of the electrons எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, is depend on the
So kinetic energy of the electron is depends on frequency of the incident radiations. The frequency of the incident radiations depend பண்ணி இருக்குங்கற ஒரு முக்கியமான ரிசல்ட் நமக்கு கொடுக்கு. So the first failure. So அதே மாதிரி டைம் டிபெண்ட் பண்ணி கிடையாது. நம்ம கிளாசிக்கல் தியரி என்ன சொல்றதுன்னா நம்ம நேரமா ஒரு ரேடியேஷனை பாஸ் பண்ணிட்டே இருந்தா அதோட எனர்ஜி நமக்கு கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுது. பட் குவாண்டம் தியரி நம்ம ஃபெயிலியர் ஆஃப் கிளாசிக்கல் தியரி தான் எதை பிகின் பண்ணுது, ஐன்ஸ்டீனுடைய குவாண்டம் தியரியை வந்து பிகின் பண்ணுது. ஸோ இப்போ அந்த குவாண்டம் தியரி நமக்கு எதை இனிமேட் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் அன் இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ். There is no lagging time between the incident radiation and the injection of electron. So classical theory என்ன சொல்லுது, energy is also depend on the timing. So நம்ம radiations பாஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா டைம் இன்க்ரீஸ் ஆக எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லுது. அப்படி இல்லை. ஸோ நமக்கு குவாண்டம் தியரி இட் இஸ் அன் இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ்ங்கிறது இன்டிமேட் பண்ணுது. ஸோ ஃபெயிலியர் ஆஃப் கிளாசிக்கல் தியரியிலேருந்து நம்ம குவாண்டம் தியரிக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ கான்செப்ட் ஆஃப் குவாண்டம் தியரியை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே நமக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸில் வரலாம். லா ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன், வாட் இஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்ட் லா ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்ங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். 3 மார்க் கொஸ்டின்ஸ் ஆர் 5 மார்க் கொஸ்டின்ஸ் மேபி. ஸோ listen. So now we discuss concept of quantization of energy. So already நம்ம law of photoelectric emission, so உடைய failure of classical theories பார்த்தோம். So failure of classical theories நமக்கு எதை begin பண்ணுது அப்படின்னா quantum theory begin பண்ணுது. ஸோ இதை பற்றி ஃபஸ்ட்டு நமக்கு சொன்ன சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா மேக்ஸ் பிளாங்க் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். ஸோ அதுலேருந்து நமக்கு ஐன்ஸ்டீன் வந்து அதை டெவலப் பண்ணுறாரு. ஸோ அதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, the kinetic energy is not related to intensity. So failure of classical theory. So classical theory kind of formula is equal to IAT. So classical theory நமக்கு என்ன சொல்லுதுன்னா the kinetic energy of the electron is depend on the intensity அப்படிங்கறத இன்டிமேட் பண்ணுது. ஸோ அது வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறத குவாண்டம் தியரி சொல்லுது. The kinetic energy is not related to intensity. ஸோ இப்போ புதுசாக நமக்கு குவாண்டம் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா அப்போ the kinetic energy of the electron is depends on the frequency of the incident radiation. அப்போ நான் frequency of the incident radiation increase பண்ணால் the kinetic energy of the electron is also increases. Second point. So third point is very important. It is an instantaneous process னு நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோடைய எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் நமக்கு சொல்கிறது. பட் நமக்கு கிளாசிக்கல் தியரி சொல்கிறது எல்லாமே வந்து தியரட்டிக்கல் தான். ஸோ எப்போதுமே நம்ம சயின்ஸை பொறுத்த வரைக்கும் தியரட்டிக்கலை நம்ம நம்ப மாட்டோம். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் நமக்கு எதை சொல்லுதோ அதை தான் நம்ம தியரியாக ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இப்போ கிளாசிக்கல் தியரி த எனர்ஜி இஸ் ஆல்சோ டிபெண்ட் ஆன் தி டைம்னு சொல்லுது. ஸோ நம்ம எனர்ஜியை பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா டைமை பொறுத்து அதோட கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுது. பட் த நியூ குவாண்டம் தியரி இட் இஸ் அன் இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ். தெர் இஸ் நோ லாகிங் டைம் பிட்வீன் தி இன்சிடென்ட் ரேடியேஷன் அண்ட் எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போடைய ஃபைனல் ரிசல்ட் பிளாங்க்குடைய கான்செப்ட்லேருந்து நியூட்டன் எப்படி இன்டிமேட் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ நமக்கு எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சிங்கிற ஒரு டேர்ம் நமக்கு வந்துடும். ஸோ எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி ஃபெயிலியர் ஆகி எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன்ஸுங்கிற ஒரு நியூ கான்செப்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம எப்படி நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு வேவுடைய ப்ராபகேஷன் ஸோ இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து நமக்கு இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷன்ஸ், டிஃப்ராக்ஷன்ஸ் இது எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ப்ராபகேஷனாக இருக்கும்போது இது வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணுது, ப்ரூவ் பண்ண முடியுது. பட் ஒரு லைட் வந்து ஒரு மெட்டீரியல் கூட இன்ட்ராக்ட் ஆகும்போது இது ஃபெயிலியர் ஆகுது. அப்போ எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா
எனர்ஜிங்கிறது they have any value கிடையாது, they have some definite value அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. they have some discrete value, அது வந்து ஒரு கண்டினியூஸ் வேல்யூ இல்லை அப்படிங்கிறத ஐன்ஸ்டீன் வந்து ப்ராபகேட் சொல்கிறார். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வேவ்ங்கிறத இப்படி நினச்சிட்டு இருந்தோம், ஒரு லைட் வேவை. ஸோ எப்படி இல்லை, ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி they have some discrete in natures. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ப்ளூ லைட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த ப்ளூ லைட்டுக்கு சம் பேசிக் வேல்யூ இருக்குது. ஸோ இது ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கும், அதை இஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ, தட் இஸ் த பேசிக் வேல்யூ ஆஃப் ப்ளூ கலர் லைட். ஸோ இப்போ அதோடைய ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இன்டூ பிளாங்க் கான்ஸ்டன்ட் என்னவோ அதான் அதோடைய எனர்ஜி. ஸோ இப்போ ஒரு ப்ளூ லைட் இதோடைய மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். E is equal to n times of h nu ஆக இருக்க முடியும். any வேல்யூ இருக்க முடியாது, அதோடைய இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் த பேசிக் வேல்யூவாக தான் இருக்க முடியும். இப்போ மேபி நான் வந்து ரெட் கலர் எடுத்துக்கிட்டேன், ரெட் லைன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கும், h times of nu, that is the basic value of red light. This is the minimum frequency. So இதோடைய மல்டிபிள்ஸாக தான் ரெட் லைட் இருக்கு. ஸோ இப்போ n times of h nu. ஸோ அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா வந்து நமக்கு குவாண்டம் தியரியில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ எனர்ஜி இஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி இன்டென்சிட்டி, எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி இன்சிடென்ட் ரேடியஸ்ங்கிற நியூ கான்செப்ட் நமக்கு பிகின் ஆனதுக்கப்புறமா குவாண்டம் தியரி வந்து அப்ரப்டாக நமக்கு டெவலப் ஆகும். ஸோ அதை பற்றியான டீட்டெயில்டு ஸ்டடீஸ் நம்ம ஹையர் கிளாஸில் நீங்கள் ஸ்டடி பண்ணுவீங்க. பட் இந்த லெசன்ஸ்லேயே நமக்கு சிம்பிளான தியரிஸ் கொடுத்துருக்காங்க. ஐன்ஸ்டீன் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்ஸை வந்து எப்படி ஈக்குவேஷனாக டெரைவ் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். தேங்க்யூ.